ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுருகுமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். மிதுன ராசி நேர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்திலும், ராசிக்கு 5 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று கார்த்திகை 11ஆம் தேதி வரைக்கும் இருப்பதும் மாத தொடக்கத்திலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி 19ஆம் தேதி உங்களுக்கு புதன் 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் உங்களுக்கு குருவுடைய பார்வை ஏற்படுது. உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல வேற இருக்கு. 10 கர்மாதிபதி குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். அதே இது தொழில்துறை செய்பவர்களுக்கு, சுயதொழில் புரிபவருக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். வேலையில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரனுக்குரிய பூராமே அதாவது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது, தையல் சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்டது, நகை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய வருவாயை ஏற்படுத்தும் உங்களுக்கு. ஆமா, இந்த மிதுன ராசிக்காரர்கள் பூராமே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அதே இது உங்களுக்கு 6 3 சூரியனும் 6 செவ்வாயும் 6ல் இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பொருளாதார வளர்ச்சியில், பொருளாதார முன்னேற்றத்தில் எந்த தடையும் ஏற்படாது. அதே இது உங்களுக்கு 8 சனிவான் 9ஆம் இடத்தில் இருந்து இருப்பது எதிர்பாராத தன லாபங்களை உண்டாக்கும், எதிர்பாராத தன லாபத்தை ஏற்படுத்தும். ஐடி ஃபீல்டு, சாப்ட்வேர் லைன்ல இருப்பவர்களுக்காகவே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்காகவே முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே இது இந்த பஞ்சு, நெசவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த கார்த்திகை மாதம் மீனராசினியர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். காவல்துறை, மிலிட்டரி, ராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 3 6 ஆட்சி பெற்று இருப்பது எதிர்பாராத சில விபரீதங்களை ஏற்படுத்தப்படும். கொஞ்சம் சற்று சகா ஊழியர்களையும் ஒத்துழைப்பு அனுசரித்து போவது நல்லது. கல்யாணம் முடிந்த தம்பதிகள் கணவனுடைய அந்நியோன்யம் ஏற்படும். அதாவது இல்லத்தரசிகளுக்கு அந்நியோன்யம், கணவனால் நன்மைகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு பிறகு 2ல குரு இருக்கிறார். உங்களுக்கு 2ல குரு இருக்கிறவங்க பிறகு திருமணம் அருமையான அமைப்புகளை இந்த கார்த்திகை மாதங்களில் அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும். அதாவது ரொம்ப வயது 30 வயது 35 வயது கடந்தவர்கள் பிறகு இந்த திருமணத்தில் நிறைய பேர் முடிக்காதவங்க பிறகு நிறையா இருக்கிறாங்க. இந்த மிதுன ராசி நேயர்கள் பிறகு அவங்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா 5 ஆட்சி பெற்றிருக்காரு. குழந்தை பாக்கியத்தை அற்புதமாக இந்த கார்த்திகை மாதம் கொடுத்துரும் மிதுன ராசி நேயர்கள் பிறகு. அதேமாதிரி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும். வேலை தேடும் இளைஞர்களும் பெண்களும் வேலை கிடைக்கக்கூடியது, நல்ல வேலை, சிறப்பான வேலையாக கிடைக்கும். உங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை, மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துங்க. இந்த மிதுன ராசி நேயர்கள் புறாமே நல்லா சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மிதுன ராசி நேயர்கள் இந்த கார்த்திகை மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற ஜோதிட இளமுருகுமரன். நன்றி, வணக்கம்.